இப்போது 2014 அரசு திரு மோடிஜி தலைமையில் உருவான பிறகு திரு மோடிஜி இதை வேறு பார்வையோடு பார்த்தார். இப்போ நார்த் ஈஸ்ட்டு, மும்பை, குஜராத், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இந்த சீக்கிய கலவரங்கள், இது மாதிரி தனித்தனியாக நம்ம எதிர்கொள்வதை விட இதற்கு ஒரு முழு இந்திய அளவில் ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்தார். எல்லாரும் ஒரே சமமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் திரு மோடிஜியோட ஒரு ஆசை. அது ஒரு கனவுன்னு கூட சொல்லலாம். அதை அந்த ஒரு கனவுல எல்லாத்தையும் நம்ம சமமாக்கிட்டோம்னா இந்த பிரிவினை வேறுபாடு இல்லாமல் இருக்கிற ஒரு நாடுல எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஒரு பாரதியார் பாட்டு, கேளடா மானிடா வா, எம்மில் கீழோர் மேலோர் இல்லை, ஏழைகள் யாரும் இல்லை, செல்வம் ஏறியோர் என்றும் இல்லை, வாழ்வுகள் தாழ்வும் இல்லை, என்றும் மாண்புடன் வாழ்வோமடா. இதுதான், இந்த கருத்தை தான் மையமாக நமது மோடிஜி அவர்கள் எடுத்துக்கொண்டார். எல்லாரும் ஒரு ரெஸ்பெக்டபிள் லைஃப், மாண்புடன் எல்லாரும் வாழ்ந்தால், இந்த ஏற்றத்தாழ்வு இல்லை என்றால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது தான் திரு மோடிஜியோட கனவு. அதனால் 2014 அப்புறம் இந்த நேஷனல் இன்டகிரேஷன் பாலிசி, தேசிய ஒருங்கிணைப்பு கருத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டு ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காக அவர் முயற்சிகள். முழு நாடும் ஒரே சமமாக வளர்ந்தால் இந்த தேசிய ஒருங்கிணைப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும், மக்களுக்கும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்றத கையில் எடுத்தார். இப்போ அதை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணார்னா, 2014 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் சரி, ஒவ்வொரு நலத்திட்டமும் மக்களை, வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய வாழும் நிலைமையை மேம்படுத்துவதாக தான் அமைந்திருந்தது. எல்லா திட்டமும், இப்போ முதல்ல எடுத்த திட்டம் ஜன்தன் அக்கௌண்ட்டு, எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 55% பெண்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க, வங்கி கணக்கை ஓப்பன் பண்ணாங்க. அதே மாதிரி 55% பெண்களாக இருந்தும் ஒரு 60% கிராமப்புறங்களில் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க. ஸோ என்ன ஆச்சு, நாடு முழுக்க வங்கி கணக்கு வந்ததால் இப்போ அரசாங்கத்தோட நலத்திட்டங்களில் என்ன சலுகைகள் கொடுத்தாலும், என்ன பண உதவி செய்தாலும் அவர்கள் அக்கௌண்ட்டுக்கு, அவர்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கழிப்பிடங்கள், கழிவுறைகள், இலவச கழிப்பிடங்கள், அப்புறம் எல்லாருக்கும், எல்லா தரப்பினருக்கும் வீடு வசதி, அப்புறம் எல்லாருக்கும் கல்வி வசதி, எல்லா வீட்டுக்கும் கேஸ் கனெக்ஷன். அதே மாதிரி ஜல் ஜீவன் திட்டம், தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் கிட்டத்தட்ட குடி தண்ணீருக்காக 10 கிலோமீட்டர் நடந்து பெண்கள் தான் போய் எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 20 கோடி வீட்டுக்கு நேரடியாக தண்ணீர் வசதி, குடி தண்ணீர் அவங்க வீட்டுக்கு நேரடியாக வர்றதுக்கு திட்டங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த விவசாயத்துக்கு நிறைய சலுகைகள், அண்டு விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய், அண்டு அவங்க பிள்ளைகள் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் வேணும்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட். அதே மாதிரி பெண்கள் சில இடத்துல இந்த கருவிலேயே அது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சால் கொண்டுடுவாங்க, கருவை கலைச்சிடுவாங்க. அண்ட் பெண் குழந்தைங்களுக்கும் அதை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் செலவுன்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளை விரும்பாமல் வெறுத்து கொண்டு இருந்தாங்க. அதே மாதிரி பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், பெண் குழந்தைங்களுக்கு படிக்கிற வசதி, சில வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்ததுனால அவங்களுடைய தரமும் உயர ஆரம்பிச்சது. சிறுபான்மையினருக்கு நிறைய சலுகை, 15 அம்ச திட்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அந்த சிறுபான்மையர் தரம் உயர அவங்களுக்கு அந்த மதராசா ஸ்கூல் டெவலப்மெண்ட்டு, இது மாதிரி நிறைய சலுகைகளை செய்து கொடுத்து மேலே நோக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. பிரதமரின் இன்னொரு திட்டம்
எல்லாருக்கும் மருத்துவ வசதி. இப்போ அவங்களுக்காக என்ன பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத், ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் நிதி உதவி தரக்கூடிய இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம். இது 50 கோடி மக்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் மருந்து வசதி, ஜன் ஔஷதி அப்படின்னு பிரதமரின் மருந்தகம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அந்த பிரதமரின் மருந்தகத்தில் கிட்டத்தட்ட இப்போ 10,000 மருந்தகங்கள் இந்தியா முழுக்க இருக்குது. அதில் ஒரு 5,000 விதமான மருந்துகள் கிடைக்கும். இதனால் என்ன ஆச்சுன்னா, இதுவரைக்கும் ஒரு 20,000 கோடி மிச்சப்படுத்தியிருக்காங்க நாடு முழுக்க ஜனங்கள். இதுக்கெல்லாம் மேலே ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத், ஒரே நாடு, வளமான நாடு, வலிமையான நாடு, இது ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னொரு திட்டம் என்னன்னா, ஆத்ம நிர்பார் பாரத், சுயசார்புடைய நாடு. இந்த 2 திட்டங்களும் செயலுக்கு கொண்டு வந்த பிறகு மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்தது, வாழும் நிலைமையும் உயர்ந்தது.